Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது class 10 chemical equation and reactionsல part 2 வீடியோ. இந்த வீடியோல நம்ம displacement reaction, double displacement reaction, oxidation reduction and corrosion reaction பார்க்கலாம். இதுக்கு முந்தின வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட description கொடுத்திருக்கேன். சோ அதுல போய் செக் பண்ணி பாருங்க. சோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். So இதில் வந்து பார்த்தோன்னா first displacement reaction. Displacement reaction அப்படின்னா என்னதுன்னா it is a chemical reaction that occurs when a more reactive element replaces the less reactive element or a compound. So ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று substitute ஆகிறதுக்கு பேரு தான் displacement reaction. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா iron plus copper sulfate it gives ferrous sulfate plus காப்பர். ஸோ இதில் வந்து காப்பரை வந்து Fe வந்து ரீப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால இதோட கலரும் பார்த்தீங்கன்னா காப்பர் சல்ஃபேட் ப்ளூ கலராக இருக்கு, ஃபெரஸ் சல்ஃபேட் வந்து ப்ரௌன் கலராக இப்போ மாறிடுச்சு. ஸோ த அயன் ஹேஸ் டிஸ்பிளேஸ்ட் காப்பர் ஃப்ரம் காப்பர் சல்ஃபேட் அண்ட் ஃபவுண்ட் அஸ் ஃபெரஸ் சல்ஃபேட். ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஜென்ரலாக மோர் ரியாக்டிவ் எலிமெண்ட் லெஸ் ரியாக்டிவ் எலிமெண்ட் அப்படிங்கிறது வந்து தான் கான்செப்ட். இது வந்து நம்ம எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக ஆசிட் பேசிஸ் லெசன்ல வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த அயன், zinc and lead இது எல்லாமே more reactive element and they are replacing the less reactive element. so இதுல வந்து பார்த்தோம்னா அடுத்த எக்ஸாம்பிள் வந்து zinc plus copper sulfateல வந்து பார்த்தோம்னா அதே தான் நடக்குது. zinc காப்பருக்கு பதிலா போயிடுது. so it becomes as zinc sulfate plus copper. next வந்து lead plus copper chloride it gives lead chloride plus copper. so இதுலயும் காப்பரை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணுது. ஓகேங்களா? இப்ப பார்க்க போறது டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரே ஒரு இது வந்து ரீப்ளேஸ் ஆயிருந்தது. இப்ப வந்து பார்க்க போறது ரெண்டு எலிமெண்ட் வந்து ரீப்ளேஸ் ஆக போகுது. ஸோ இது இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மெட்டாதீசிஸ். ஸோ இதோட ப்ராப்பர் டெஃபினேஷன் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் அ கெமிக்கல் ரியாக்ஷன் where two compounds react, the positive and the negative ions of the reactants switch places and form new compounds. ஸோ இதுல வந்து சோடியம் சல்ஃபேட், ஸோ இந்த SO4 மைனஸ் வந்து இந்த Cl2க்கு பதிலாக ரீப்ளேஸ் ஆக போகுது. பேரியம் குளோரைடு இதுக்கு பதிலாக வந்து இது வந்து பேரியம் சல்ஃபேட்டா மாறிடுது பிளஸ் 2 NaCl. ஸோ இந்த டவுன் ஆரோ வந்து இட் இண்டிகேட்ஸ் த precipitate formation. ஸோ இதோட கெமிக்கல் நேம்ஸ் எல்லாமே தடவை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சோடியம் சல்ஃபேட்டும் பேரியம் குளோரைடும் ரியாக்ட் பண்ணும்போது பேரியம் சல்ஃபேட்டா வந்து மாறுது. ஸோ இதில் SO4 Clவும் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகுது. பிரிசிபிடேட்டுங்கிறது ஒரு இன்சால்யூபிள் காம்பவுண்ட், அது வந்து டெஸ்ட் டியூப்ல கீழே வந்து டெபாசிட் ஆயிருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பேரியம் சல்ஃபேட் ஒயிட் கலர் பிரிசிபிடேட்டா வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ எனி ரியாக்ஷன் தட் ப்ரொடியூசஸ் அ precipitate is called as precipitation reaction. ஸோ இந்த இடத்துல அப்படி பார்த்தோம்னா டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு மெட்டாதீசிஸ் அண்ட் precipitation reaction ரெண்டு நேம்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? அடுத்த ஸ்லைடு. சாரி, ஸோ இதான் இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்தது வந்து பார்த்தோம்னா அடுத்த எக்ஸாம்பிள் லெட் நைட்ரேட் பிளஸ் பொட்டாசியம் அயோடைட். ஸோ இது வந்து இன்னொரு எக்ஸாம்பிள். இட் கிவ்ஸ் lead iodide and potassium nitrate. இந்த ஒரு ஈக்குவேஷன்ஸ் வந்து ரொம்ப காமனா நிறைய போர்டு எக்ஸாம்ஸ்ல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் தடவா படிச்சுக்கோங்க. lead to nitrate இது வந்து KIங்கிறது பொட்டாசியம் அயோடைடு, lead அயோடைடா ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? அடுத்து KNO3ன்றது பொட்டாசியம் நைட்ரேட். ஸோ இந்த lead அயோடைட் பார்த்தோம்னா எல்லோ கலர் precipitate ஃபார்ம் ஆகுது. அடுத்தது வந்து பார்க்கும்போது ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஸோ இது வந்து பார்த்தோம்னா இஃப் அ சப்ஸ்டன்ஸ் கெயின்ஸ் ஆக்சிஜன் டியூரிங் த ரியாக்ஷன் இட் இஸ் செட் டு பி ஆக்சிடைஸ். ஒன்று ஆக்சிஜன் கெயின் பண்ணும், அப்படி இல்லைன்னா ஹைட்ரஜனை லூஸ் பண்ணும். ரெண்டும் நடந்துச்சுனாலே அதுக்கு பேரு ஆக்சிடைஸ்டு அப்படின்னு அர்த்தம். அடுத்து இஃப் அ சப்ஸ்டன்ஸ் லூசஸ் ஆக்சிஜன் ஆர் கெயின்ஸ் ஹைட்ரஜன் இட் இஸ் கால்ட் அஸ் இட் இஸ் செட் டு பி ரெடியூஸ்டு.
ஸோ ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரெண்டு ரியாக்ஷனுக்கு பேரு தான் நம்ம வந்து redox reaction அப்படின்னு சொல்றோம். ஸோ when one reactant get oxidized and other gets reduced, it is called as oxidation reduction reaction or redox reaction. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல உங்களுக்கு தெளிவா புரியும். CEO பிளஸ் ஹைட்ரஜன் ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த காப்பர் ஆக்சைடு, இதுக்கு பேர் வந்து காப்பர் ஆக்சைடு, இது வந்து ஆக்சிஜனை லூஸ் பண்ணிட்டு காப்பரா மாறிடுது. ஸோ இதனால இது ஒரு ரிடக்ஷன் ரியாக்ஷன். அடுத்து வந்து ஹைட்ரஜன் வந்து ஆக்சிஜனை கெயின் பண்றதுனால இது வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஓகேங்களா? ஸோ CuO வந்து Cu ஆகுது, ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஹைட்ரஜன் வந்து ஆக்சிஜன் அக்வயர் பண்றதுனால ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் இதுக்கு மிச்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, அதுதான் நம்ம புக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிங்க் ஆக்சைடு பிளஸ் கார்பன் கிவ்ஸ் ஜிங்க் பிளஸ் கார்பன் மோனாக்சைடு. அடுத்து வந்து MnO2 மேங்கனீஸ் ஆக்சைடு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணும்போது மேங்கனீஸ் குளோரைடு பிளஸ் வாட்டர் அண்ட் குளோரின் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு இதுக்காக கொடுத்துருக்கேன். ஆக்சிடைஸ்ட் அப்படின்னா கெயின்ஸ் ஆக்சிஜன் ஆர் லூசஸ் ஹைட்ரஜன், ரெடியூஸ்ட் அப்படின்னா லூசஸ் ஆக்சிஜன் ஆர் கெயின்ஸ் ஹைட்ரஜன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லெசன் ஸ்டார்ட் பண்ணும் போது இந்த ஈக்குவேஷன்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். மெக்னீஷியம் ஆக்சைடு வந்து டீகம்போஸ் ஆகும்போது மெக்னீஷியம் பிளஸ் ஆக்சிஜனா மாறுது. ஸோ இதுவும் இன்னொரு எக்ஸாம்பிள் ஃபார் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இதுவும் அதே தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டு இங்க சொல்றேன். ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா என்ன, ரெடியூசிங் ஏஜென்ட்னா என்னங்கிறது தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதை வச்சு வந்து 1 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா காப்பர் ஆக்சைடை வந்து தான் நம்ம ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு சொல்றோம். ஸோ எது வந்து ஆக்சிஜனை லூஸ் பண்ணுதோ கொடுக்குதோ அதுக்கு பேரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். எது வந்து ஆக்சிஜனை வாங்கிக்குதோ அதுக்கு பேரு வந்து ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ ரொம்ப சிம்பிளா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா ஆக்சிஜனை கொடுக்கிறது, ரெடியூசிங் ஏஜென்ட்னா ஆக்சிஜனை வாங்கிக்கிறது. ஸோ இதுல வந்து ப்ராப்பர் டெஃபினேஷன் இருக்கு. ஹைட்ரஜன் இஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட் ஹியர். இட் ரிமூவ்ஸ் த ஆக்சிஜன் ஃப்ரம் காப்பர் ஆக்சைடு அண்ட் கெயின்ஸ் ஆக்சிஜன் டு ஃபார்ம் வாட்டர். ஓகேங்களா? அடுத்து வந்து எஃபெக்ட் ஆஃப் ஆக்சிடேஷன் இன் அவர் எவ்ரிடே லைஃப். ஸோ கரோஷன்னா அப்படின்னா ஒன்றும் இல்லை, துடு பிடிக்கிறது பேரு தான் மெயினா கரோஷன். ஸோ த ப்ராசஸ் இன் விச் அ மெட்டல் இஸ் ஈட்டன் அப் பை த ஏர், மாய்ஸ்சர் ஆர் கெமிக்கல் ஆன் தி சர்ஃபேஸ் இஸ் கால்ட் கரோஷன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ரஸ்டிங் ஆஃப் அயன். ஸோ வென் அன் அயன் ஆப்ஜெக்ட் இஸ் லெஃப்ட் இன் அ பிளேஸ் ஆஃப் த ஹை மாய்ஸ்சர் ஃபார் அ கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் டைம், இட் ரிசல்ட் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் த ரெடிஷ் பிரவுன் சப்ஸ்டன்ஸ். ஸோ ஒரு இரும்பு துண்டை ரொம்ப நாளைக்கு வந்து வெளியவே போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா அது வந்து அப்படியே ரெட் கலரா வந்து மாறி இருக்கும். ஸோ அது என்ன அப்படிங்கிறது தான், அந்த ரெட் கலரா ஃபார்ம் ஆயிருக்கிறது தான் வந்து ரஸ்ட். அதோட கெமிக்கல் நேமோட நம்ம வந்து இப்ப படிக்கிறோம். ஸோ அயன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் வாட்டர், வாட்டருங்கிறது இங்க மாய்ஸ்சர் கண்டென்ட், இட் பிகம்ஸ் ஹைட்ரேட்டட் அயன் 3 ஆக்சைடு. இதுக்கு தான் ரஸ்ட்னு பேரு. ஸோ காமன் நேம் கொடுத்துட்டு கெமிக்கல் நேம் கேட்கலாம், இல்ல கெமிக்கல் நேம் கொடுத்துட்டு காமன் நேம் கேட்கலாம், எப்படினாலும் எக்ஸாம்ல கேட்கலாம். ஸோ இந்த ஃபார்முலாவும் இதுவும் நல்லா தடவை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. So corrosion, it causes the damage to car bodies, bridges, iron railings, etc. So இதை எப்படி prevent பண்ணலாம்? by galvanization process. That is zinc coat பண்ணோம்னா இந்த rust formation prevent பண்ணலாம். அதே மாதிரி applying oil, grease or paint. So இதுவும் வந்து it will result in the prevention of rust formation. அடுத்து வந்து பார்த்தோம்னா காப்பர், இது வந்து அடுத்த எக்ஸாம்பிள். காப்பர் ரியாக்டிங் வித் மாய்ஸ்சர். ஸோ காப்பர் வீட்டில் இருக்கிற அந்த பித்தளை பாத்திரம் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப நாளைக்கு இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப மாசம் கழிச்சு தான் அது வந்து ஒரு கிரீன் கோட்டிங் வந்து அதில் வந்து டெவலப் ஆயிருக்கும். ஸோ அது வந்து எதனால அப்படின்னா அதுவும் மாய்ஸ்சர் ரியாக்ஷன் தான். ஸோ காப்பர், ஆக்சிஜன், வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு இது எல்லாம் சேர்ந்து இட் ஃபார்ம்ஸ் த காப்பர் ஹைட்ராக்சைடு அண்ட் காப்பர் கார்பனேட்.
ஒயிட். ஸோ இது வந்து ஒரு கிரீன் கலர் கோட்டிங்கா ஃபார்ம் ஆயிருக்கும். அதே மாதிரி அடுத்த எக்ஸாம்பிள் வந்து சில்வர் கெப்ட் இன் ஏர், இட் கெட் டார்னிஷ்ட் அண்ட் டர்ன்ஸ் பிளாக். ஸோ சில்வரும் ஹைட்ரஜன் சல்ஃபைடும் ரியாக்ட் பண்ணும்போது சில்வர் சல்ஃபைடா மாறுது. இதுதான் இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பிளாக் கலர் ஆன் த சில்வர் பிளஸ் ஹைட்ரஜன் எவால்வ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ரான்சிடிட்டி. ரொம்ப நாளைக்கு ஒரு எண்ணெய் பலகாரத்தை நம்ம வந்து அப்படியே வச்சிருந்தோம் அப்படின்னா அதுல ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். ஸோ அதை வந்து தான் நம்ம இங்க ரான்செட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ த ஃபேட் ஆர் த ஆயில் கண்டெய்னிங் ஃபுட் டேஸ்ட் ஆர் ஸ்மெல் அன்பிளசன்ட் when it is kept for a long time. This happens due to the oxidation reaction. ஸோ இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா by adding the antioxidants to the foods containing the fat or oil. அதே மாதிரி இன்னொரு ஒரு simple way வந்து we can keep it in an airtight containers. So this will slow down the process of oxidation. So நம்ம சாப்பிடுற லேஸ் இந்த சிப்ஸ் இந்த கம்பெனிஸ் எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னா they are before packing with the chips they are flushing the chips packet with nitrogen to prevent the chips from being oxidized. அதனால தான் அது ரொம்ப நாள் ஆனாலும் எந்த ஸ்மெல்லும் வராமல் இருக்கு. ஸோ இவ்வளவுதான் இந்த லெசன். இந்த லெசன் வந்து 2 வீடியோஸா வந்து நம்ம வந்து இப்ப பார்த்திருக்கோம். இனி இதுல இன்னும் மிச்சம் நம்ம பார்க்க வேண்டியது ஆக்டிவிட்டி பேஸ்ட் அந்த கொஸ்டின் ஆன்சர்ஸும் அதுக்கப்புறம் இன்டெக்ஸ்ட் புக் பேக். இதை 2ஐயும் கம்பைன் பண்ணி நான் சிங்கிள் வீடியோவா பார்ட் 3 வீடியோவா வந்து போடுறேன். ஸோ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து என்னைய ஃபேஸ்புக் மூலியமா கான்டாக்ட் பண்ணலாம். இந்த நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்ம்ஸ்ல வேணும் அப்படின்னா வெப்சைட் லிங்க் வந்து தரேன் டிஸ்கிரிப்ஷன்ல, அதுல போய் நீங்க டைரக்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ see you in the next video. Bye.